லட்சுமி, ஊருக்கு போற பொருள் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டியாமா? ஆமாங்க, பேக் பண்ணிட்டேங்க. அம்மா தான் ஊருக்கு போறேன்னு சொன்னாலே பூ மாதிரி அழுக ஆரம்பிச்சிரா. ஆமா, சின்ன குழந்தை தானே, விவரம் தெரிஞ்சு அழுக மாட்டா. அப்பா இந்தாங்கப்பா காப்பி. குடுமா. அம்மா உங்களுக்கும் காப்பி போட்டு கொண்டு வரவாமா? இல்லம்மா ராணி, கொஞ்ச நேரம் ஆகட்டும். அண்ணன் கரைங்கம்மா. அம்மா கடத்தல் வரையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாவம்மா. அவனும் ஊர்ல இருந்து வந்து 2 நாள் ஆச்சு. எங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வந்தான். இங்கேயே இருக்கான். நாங்களும் பேக் பண்ணி வச்சிருக்கோம் துணியை. எடுத்துட்டு போனதான் உன் மக அழுகுறாளே. அதுக்கு தான் நான் சொன்னேன், தீபாவளி கழிச்சு ஊருக்கு போலாம்னு. நீங்க கேட்க மாட்டேன்னு சொல்லிவிட்டீங்க. என்னம்மா செய்யறது ராணி, ஊர்லயும் வேலை கிடக்கு. அதையும் விட்டுப்புட்டு இப்படி உட்கார முடியுமா? எங்களுக்கும் ஆசைதான் பூமாரியோட தீபாவளி கொண்டாடணும்னு. இந்தாமா ராணி. அப்பா நைட்டுக்கு சப்பாத்தி செய்யவா இட்லி செய்யவாப்பா? இட்லியே செய்யுமா. சரிப்பா. லட்சுமி, கொஞ்ச நேரம் நான் படுத்திருக்கேன். கை கால்லாம் ஒரே குடைச்சலா இருக்கு. ஏங்க நான் வேணா தைல தேய்ச்சி விடாங்க? வேணாமா, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும். சரிங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. உட்காந்துருந்தா குறுக்கும் வலிக்கும். டேய் என்னடா என்னென்னத்தையும் அள்ளிக்கிட்டு வந்துகிட்டு இருக்க? அம்மா, நான் கடத்தலுக்கு போனேன். அங்க வெடி வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதான் பூமாரிக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். எங்கம்மா பூமாரி? உள்ளக்கத்தாண்டா இருந்தா. பூமாரி, பூமாரி, அம்மா பூமாரி, இங்க வாமா. என்ன மாமா? இங்க பாரு பூமாரி, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. வெடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களா மாமா? ஆமாமா, உனக்கு தான் வெடி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. ஆமா பூமாரி, எல்லா வெடியும் உனக்கு தான். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எங்க அப்பாட்ட நான் வெடி கேட்டா நீ சின்ன புள்ள வெடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க தான் எனக்கு வாங்கி கொடுத்திருக்கீங்க. அண்ணே இப்பதான் வந்தீங்களா? ஆமா ராணி, இப்பதான் வந்தேன். காபி கொண்டு வரானே. இப்பதாமா வெளியில குடிச்சிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் ஆகட்டும். அம்மா இங்க பாத்தீங்களா மாமா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கானே? என்ன இவ்வளவு வெடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கொஞ்சமா வாங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டியதானே? சின்ன பிள்ளைக்கு போய் இவ்வளவு வெடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இருக்கட்டும் ராணி, சின்ன பிள்ளையில தானே நல்லா வெடிக்க முடியும். அதுக்கு பெரிய பெரிய வெடியா வாங்கி கொடுத்திருக்கீங்க. அவங்க அப்பா வந்தா கிளிக்க போறாங்க. எம்மா நீங்களும் வாங்கி கொடுக்க மாட்டீங்க, மாமா வாங்கி கொடுத்தாலும் வாங்க விட மாட்டீங்க. நல்லா சொல்லுபடி. உங்க அப்பா வந்தா என்னை தான் கிளிப்பாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு போய் இவ்வளவு வெடி வாங்கி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு. அண்ணே இவ்வளவு வெடியை பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு ஆச்சு? 10,000 வந்துச்சுமா. 10,000மா? நீ இவ்வளவு காசை போட்டு வெடி வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க? இருக்கட்டுமா ராணி, என்னைக்கோ ஒரு நாள் பூமாரிக்கு வாங்கி கொடுக்குறேன். டேய் இப்படி வெடியா வாங்கி கறுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் ஐஸ வாங்கி கொடுத்தா அவ போட்டுக்கிட்டு திரிவாள்ல. அம்மாச்சி என்கிட்ட Dress நிறைய இருக்கு அம்மாச்சி. வெடி தான் என்கிட்ட இல்ல. அதுக்குன்னு 10,000 வெடியை நீனே வெடிக்கலாம்னு இருக்கியா? அதுல இருந்து ஒரு பாக்ஸ் மட்டும் நீ எடுத்துட்டு இன்னொரு பாக்ஸ் அனிதாக்கு கொடுப்போம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க? மாமா எனக்கு தான வாங்கிட்டு வந்தாங்க. அனிதாக்கு அவங்க வேற வாங்கிக்குவாங்க. விடு ராணி, பூமாரியே வச்சுக்கிறட்டும். அனிதாக்கு வேற வாங்கிக்கலாம். இல்லனே, 2 பாக்ஸ் வச்சு அவ ஃபர்ஸ்ட் வெடிப்பாளா? எல்லா வெடியும் பெருசு பெருசா வேற இருக்கு. ஒரு பாக்ஸ் அனிதாட்ட கொடுத்தா என்ன? சொல்லு பேச்ச கேளு, இல்லைன்னா அடி வாங்கிடுவ. அம்மா ராணி அதட்டாதம்மா, புள்ளையிட்ட அன்பா சொன்னா கேக்குங்க. அம்மாடி பூமாரி, அனிதாவும் பாவம் தானே, அவளுக்கு ஒண்ணு கொடுக்கணும்ல. நீ நல்ல பொண்ணு தானம்மா. எனக்கு மாமா வாங்கி தந்தாங்க, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். வேற வேணா நீங்க அனிதாக்கு வாங்கிக்கீங்க. ஏய் பூமாரி, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? எனக்கு மாமா வாங்கி கொடுத்தாங்க, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். எனக்கு ரெண்டும் வேணும், இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே வேணாம். விடுவே ராணி, ஒரு வெடிக்கு போய் என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அப்படிலாம் விட முடியாதுனே. அவ போக்கு கிட்ட எவ்வளவு திமிரா பேசுறான்னு பத்தியா? இந்த வயசுல இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாம் உன் தப்பு தான்டா. வாங்கிட்டு வந்த உடனே அனிதாக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு சொல்லி இருக்கணும். அதை விட்டுவிட்டு 2 உனக்கும் சொல்லவும் அவ புடிச்சுக்கிட்டா. இங்க பாரு பூமாரி, ஒரு பாக்ஸ் வெடியை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு பாக்ஸ் என் கையில குடி. நான் குடிக்க மாட்டேன், நான் குடிக்கவே மாட்டேன். எனக்கு 2 பாக்ஸ் தான் வேணும், ஒரு பாக்ஸ்ல எனக்கு வேணாம். கொடுத்தா எனக்கு 2 பாக்ஸ் கொடுங்க, இல்லைன்னா நின்றாங்க நீங்களே வச்சுக்குங்க. சத்தியலமா எவ்வளவு திமிருனே தூக்கி வீசிட்டு போறா. இவளுக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்க கூடாது. ஏன் ராணி இப்படி பண்ற? இல்லனே, இப்ப இருக்கிற பழக்கம் தான் பெரிய பிள்ளையானாலும் இருக்கும்.
இப்பயே கண்டிச்சு விடணும். நீங்க ஊருக்கு போகும்போது இதுல இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போங்கனே. என்னம்மா ராணி இப்படி பண்ணிட்ட? வெடிதானம்மா, அனிதாவுக்கு தேவைன்னா நான் வாங்கிட்டு போறேன். நான் போய் பூமாரியை சமாதானப்படுத்துறேன். டேய் வேணாண்டா, கொஞ்ச நேரம் அவ வருத்தப்பட்டுக்கிட்டு கிடப்பா, அப்புறம் சரியாயிருவா. ஆமாண்ணே, போய் நம்ம கெஞ்சின அவ மிஞ்சிக்குவா. பூமாரி, என்னம்மா பூமாரி இப்படி அழுதுகிட்டு இருக்க? பூமாரி அழுகாதம்மா, உங்க அம்மாவை நல்லா நான் திட்டி விட்டுட்டு வந்துட்டேன். அழுகாதம்மா, நீ அந்த 2 பட்டாசை நீனே எடுத்துக்க, நான் அனிதாவுக்கு நான் வேற வாங்கி கொடுத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணு வேணாம், எனக்கு ரெண்டுமே வேணாம், நீங்களே வச்சுக்குங்க. என்னை யாருக்குமே பிடிக்கல. பூமாரி, மாமா சொன்னா கேப்பியே கேட்க மாட்டியா? அப்ப நீ அந்த 2 வெடியை நீனே வச்சுக்க. உங்க அம்மாட்டையும் நான் சொல்லிட்டேன், உங்க அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டா, சரியா? பூமாரி நல்ல புள்ள தானே, அழுகை நிப்பாட்டிட்டு சிரிங்க. செல்லக்குட்டி சிரிமா. இதான் நல்ல புள்ள, மாமா சொன்னா அப்படியே கேட்கும். பூமாரி நல்லா சிரிமா, சிரிங்க செல்லக்குட்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நான் அந்த 2 வெடியை வச்சு நானே வெடிப்பேன், யாருக்குமே கொடுக்க மாட்டேன். இப்பதான் பூமாரி அழகா இருக்கு. என்னடி பூமாரி சொல்ற? உங்க மாமா உனக்கு வெடி வாங்கி கொடுத்திருக்காங்களா? ஆமா சியானா, அதுவும் எனக்கு 2 பாக்ஸ்ல வாங்கி கொடுத்திருக்காங்க. நிறைய நிறைய வெடி, பெருசு பெருசா வெடி, வானத்துல எல்லாம் வெடிக்கும்ல அந்த வெடி, அப்புறம் ராக்கெட் வெடி எல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. நான் எல்லாத்தையும் வச்சு வெடிப்பேனே. எங்க அம்மாட்ட நான் வெடின்னு கேட்டா முதுகுல அடிதான் குடுக்குறாங்க. உங்க வீட்ல நீ ஆசைப்பட்டது எல்லாமே வாங்கி குடுக்குறாங்க பூமாரி, நீ பெரிய லக்கி. நான் லக்கி ஆவது பக்கி ஆவது, இவ்வளவு நேரம் நான் அடம் பிடிச்சது எனக்கு தான் தெரியும். பூமாரி, ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வாடி, வெளியில வச்சு வெடிப்போம். ஆஹா, நான் தீபாவளிக்கு தான் வெடிப்பேன். அப்ப நீ பொய் சொல்ற, பொய் கோழி. ஏய் சியானா, நான் எதுக்கு பொய் சொல்லணும்? உன்னைய மாதிரி நினைச்சியா? அப்ப உங்க மாமா வாங்கிட்டு வந்த வெடியை காட்டு பாப்போம். வா, உனக்கு காட்டுறேன். நீ மூக்கு மேல கைய வைக்கிறியா இல்லையான்னு பாரு. ஒரு வழியா பூமாரிய டென்ஷன் ஆக்கி வெடியை பார்க்க போறேன். அதுல இருந்து நிறைய வெடியை நானும் வெடிப்பேன்.
சரி வா பூமாரி போய் பாப்போம். வந்து தொலை. இங்க பாத்தியா, நான் ஒண்ணும் பொய்யலான்னு சொல்லல. ஆமாண்டி பூமாரி, உங்க மாமா நல்ல மாமாவா இருப்பாரு போல. எங்க மாமா ஒரு வெடி கூட வாங்கி தர மாட்டாங்க. ஆனா உனக்கு 2 பாக்ஸ் நிறைய வாங்கி கொடுத்திருக்காங்க. ஏய் சியானா, என் வெடியை தொடாதடி. ஏ பூமாரி, தொட்டு தானே பாக்குறேன், வெடிக்கவா செய்யறேன். இங்க பாரு பூமாரி, அணுகுண்டு, கம்பி மத்தாப்பு, சங்கு சக்கரம், புசுவானம் எல்லாமே இருக்கு. குடி பாப்போம். இங்க பாரு சியானா, இதுக்குள்ள அணுகுண்டுலாம் இருக்கு. வெடிச்சா உங்க வீடு வரைக்கும் கேட்கும். பொய் சொல்லாதடி, எங்க வீடு வரைக்கும்லாம் கேட்காது. இங்க பாரு சியானா, எங்க மாமா சிவகாசில இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் வெடி வெடிச்சா ஊருக்கே கேட்கும், உங்க வீட்டுக்கு கேட்காதா? இந்த பூமாரி 2 பாக்ஸ் வெடியை வாங்கிக்கிட்டு என்ன அலப்பற பண்ணுது. அப்படியா பூமாரி, ஊருக்கே கேக்குமா? எங்க ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வா, வெடிச்சு பாப்போம். நான் தீபாவளிக்கு தான் வெடிப்பேன், அப்ப கேட்டுக்க. அப்ப இதுல என்ன பூமாரி இருக்கு? பாக்ஸே பெருசா இருக்கு, அதுலயும் வெடிதான் இருக்கும். பூமாரி, இந்த பாக்ஸ பிரிடி, என்னென்ன வெடி இருக்குன்னு பாப்போம். நான் எல்லாமே தீபாவளிக்கு தான் எடுத்து பிரிச்சு வெடிப்பேன், அப்ப வந்து நீ பாரு. ஏண்டி பூமாரி, அதான் 2 பாக்ஸ் நிறைய வெடி இருக்குல்ல, ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வாடி, ஒரே ஒரு வெடி மட்டும் வெடிச்சு பாப்போம். எனக்கும் ஆசையாத்தான் இருக்கு, ஆனா நான் ஒரு வெடி தான் வெடிப்பேன், சரியா? சரி சரி, ஒரே ஒரு வெடி மட்டும் வெடிப்போம். சின்ன பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். இது வேணாம் பூமாரி, இதுல என்ன இருக்குன்னு பாக்ஸ்ல தான் தெரியுதுல. இதுதான் நல்லா பெருசா இருக்கு, இதுல என்ன இருக்குன்னே தெரியல. இதை எடுத்துட்டு வா. சரி, அதையே எடுத்துட்டு வரேன். பூமாரிட்ட நைஸா பேசி நம்மளும் பாதி வெடியை வெடிக்கணும். என்ன, இங்க இருந்து வெடி பாக்ஸ காணா? ஓ, சோபால கிடக்கா? என்ன, ஒரு வெடி பாக்ஸ் தான் இருக்கு. ஒருவேளை அண்ணனை நான் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிற சொன்னேனே, எடுத்துக்கிட்டாங்களோ? அப்படியேத்தான் இருக்கும் போல. நான் அண்ணனை ஒரு பாக்ஸ் எடுக்க சொன்னேன்ல, எடுத்த ரூம்ல வச்சிருப்பாங்க. ஏடி சியானா, என் பாக்ஸ் ஒழுங்கா தான் இருந்துச்சு, வார வழியிலே பிரிச்சு எப்படி கொட்டிக்கிட்டு இருக்குன்னு பாருடி. நான் அதுல என்ன இருக்குதுன்னு பாக்குறதுக்காக பிரிச்சேன், அது இப்படி பிஞ்சு போச்சு. உனக்கு என்னடி அவ்வளவு அவசரம்? இங்க வந்து வச்சு பிரிச்ச என்ன? நீ பாட்டுக்கு இப்ப ஹாயா வார, நான் தான் கீழே கடந்து ஒண்ணா பொறுக்கி எடுத்துட்டு வாரேன். சரிடி பூமாரி, கோச்சுக்காத, இங்க நட்ட வையி, இதான் வெடி வெடிக்கிறதுக்கு நல்ல இடம். என்னது, இங்க வெடி வெடிக்கவா? இங்க வீடுலாம் இருக்கு, வேணா வேற இடத்துல போய் வப்பம்டி. ஆமா, ஒரு வெடி வெடிக்கிறதுக்கு 7 கிலோமீட்டர் போவாங்க. இங்க நட்ட வச்சு விட்டுட்டு வா போவோம். சரி, இங்க நட்ட வச்சு வெடிப்போம். வையி வையி. அப்பாடா, எவ்வளவு நேரம் தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இந்த வெடியை கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வராளா? ஏடி பூமாரி, அந்த வெடி கீழே தான் வச்சா என்ன, மேலதான் இருக்குமோ? ஏனா, கீழே வச்சா மண்ணு ஒட்டிக்கும்ல, அதான் நான் மேல தூக்கி வச்சிருக்கேன். ரொம்ப பண்றா பூமாரி, வெடிச்சா மண்ணுல தான் விழுகும், அப்ப என்ன செய்வா? என்ன பூமாரி, வெடி வெடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே நின்றுகிட்டு இருக்க? ஆமாண்டி சியானா, நான் இவ்வளவு வெடிலாம் நான் பார்த்ததே இல்ல தெரியுமா, அதான் ஆச்சரியமா நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வேணா வெடிக்காம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவோமா? ஏல, வெடிக்கிறதுக்கு தான் வெடி வாங்கி கொடுத்துருக்காங்க, ஷோகேஸ்ல வைக்கவா வெடி வாங்கி கொடுத்துருக்காங்க? வீட்டுல இருக்கும்போது தான் எனக்கு வெடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, ஆனா இப்ப எனக்கு பயமா இருக்கே. அப்ப என்கிட்ட
வந்து 1 மணி நேரமா இப்படியே தான் நிக்கிறா. ஒரு கம்பி மத்தாப்பு கூட பத்த வைக்க கூட இவளுக்கு பயமா இருக்கு. இவ்வளவு வெடியும் வெடிச்சிருவா. ஏய் சியானா, அங்கிட்டு என்ன முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பூமாரி. பூமாரி எனக்கு வெடி தரும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் என்ன வெடி வெடிக்கலாம்? பூமாரி ஃபர்ஸ்ட் கம்பி மத்தாப்பு பொறுத்து, அப்பதான் மித்த வெடிலாம் வெடிக்க முடியும். சரி. ஏய் சூப்பர் சூப்பர், என்னம்மா வெளிச்சம் வருது பாரு. ஏய் சூப்பரா இருக்கு. ஐ ஜாலி, தீபாவளி வந்துருச்சு. ஏய் பிள்ளைகளா, இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன திமிரு? இங்க வந்து எதுக்கு நீ வெடி வெடிச்சிட்டு இருக்க? போய் உங்க வீட்டுகள்ல வெடிக்க வேண்டியதானே? ஆன்ட்டி, எங்க வீட்டுகள்ல வெடி வெடிச்ச எங்க அம்மா திட்டுவாங்க. அதான் நாங்க இங்க வந்து வெடிக்கிறோம். வெடி வெடிக்கிறனா இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் வெடிக்க வேண்டியதானே? இங்க சுத்தி முத்தி வீடுகளா இருக்குல்ல? ஆன்ட்டி, நான் நிறைய வெடிலாம் வெடிக்க மாட்டேன். ஒரு வெடி வச்சிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு வெடியா? அங்க பாரு, எவ்வளவு வெடி வச்சுக்கிட்டு இருக்க. இவ்வளத்தையும் வெடிச்சிட்டு இங்க பூரா குப்பையாக்கி விட்டுட்டு போறதுக்கு கூட்டுறது யாரு? உங்க அம்மா வந்து இங்க கூட்டிக்கிட்டு இருப்பாங்க. நாங்க வெடிச்ச வெடியை நாங்களே குப்பையை அள்ளிட்டு போயிடுவோம். ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இங்க பாரு பொண்ணு, ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. பெரியவங்க சொன்னா கேட்கணும். இப்படி என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க? நீ யாரு மக ஃபர்ஸ்ட்? ஆளை பாரு ஆளை. அரக்காப்படி உலக்கு மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுது? யாரை பார்த்து நீங்க அரக்காப்படி உலக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உன்னை பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த புள்ளைக்கு வாய பாரு வாய. நம்மகிட்ட இந்த பேச்சு பேசுது. அவங்க அம்மாட்ட என்ன பேச்சு பேசும்? புள்ளைய வளர்த்துக்கிற லட்சணத்தை பாரு. உங்க அம்மா என்னை நல்லா தான் வளர்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒழுங்கா பேசுங்க. சின்ன பிள்ளைகிட்ட எப்படி பேசுறதுன்னு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இங்க பாரு பிள்ளைகளா, நான் இங்கிட்டு போயிட்டு வரதுக்குள்ள இந்த இடத்தை காலி பண்ணிட்டு போயிருக்கணும். இல்லைன்னா நடக்கிறதே வேற. ரொம்பத்தான் பண்றாங்க இந்த தெருவே அவ்வூட்டு மாறி. ஏய் பூமாரி விதிடி, அவன் போயிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு கத்திக்கிட்டு கிடக்க? எல்லாம் ஒன்னாலதான். நான் பாட்டுக்கு செவனேன்னு வீட்டுல இருந்து வெடி வெடிக்கலான்னு கூட்டிட்டு வந்து இப்படி எல்லாத்தையும் திட்டு வாங்கி வைக்கிறேன். நான் என்னடி பண்ணேன்? திட்டிட்டு போறவங்கள விட்டுட்டு நான் பாட்டுக்கு செவனேன்னு நிக்கிறவங்கள போட்டு அடிக்கிறாளே இவ. பூமாரி இப்படியே நின்றுகிட்டு இருக்காம புசுவானத்தை வை பூமாரி. ஏய் இங்க பாரு சியானா, எப்படி புஸ்ஸுன்னு வருதுமே. ரொம்ப ஜாலியா இருக்கு. சூப்பர் சூப்பர் பூமாரி, சூப்பரா வச்சிட்ட. ஏய் பூமாரி, அடுத்து ராக்கெட் வெடி வெடிடி. போதும் போதும், நான் இனிமே தீபாவளி தான் வெடிப்பேன். வா வீட்டுக்கு போவோம். பூமாரி ஒண்ணே ஒண்ணு ராக்கெட் வெடி வச்சிருடி. இந்த சியானா நம்ம வெடியை காலியாக்காம விட மாட்டா போலயே. சரி எடு அந்த வெடியை. ஐ 2 ராக்கெட் வெடி சூப்பரா இருக்கும். வாவ், என்னமா ராக்கெட் வெடி பறக்குதுன்னு பாரு. வாவ், மேல வரை பறந்து போயிருச்சு. வெடிதான போய் விழுந்துச்சு, அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. பூமாரி வேற என்ன வெடி எடுத்தற? அணுகுண்டு எடுத்து தரவாடி. அணுகுண்டு உன் தலையில தான் வச்சு வெடிக்கணும். ஒழுங்கா வா வீட்டுக்கு போவோம், இல்லைன்னா உன்னை விட்டுட்டு போயிருவேன். சரி சரி வீட்டுக்கு போவோம். என்ன கருகிற வாடை அடிக்குது? ஆமா சியானா, எனக்கும் தான் கருகின வாடை அடிக்குது. பூமாரி
பூமாரி அங்க பாரு. அங்க என்ன தெரியுது? என்னடி சியானா, ஒரு வீடு தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஏய் பூமாரி, அதுவா தீப்பிடிச்சு எரியல, நம்ம வெடிச்சோம்ல வெடி, அது போய் விழுந்து எரியுதுடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன். ஏய் புள்ளைகளா, இன்னும் நீங்க இந்த இடத்தை விட்டு நகரலையா? ஏய் இங்க பாருங்க புள்ளைகளா, உங்க வீட்டு வெடிய பூரா வச்சிட்டு போறீங்க பாருங்க, வந்து எடுத்துட்டு போங்கடி. ஏன் இப்படி ஓட்ட ஆளுதுன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ, என் வீட்டை எரிச்சிட்டு ஓடுறாங்களே, என் வீட்டை எரிச்சிட்டாங்களே. ஐயோ ஐயோ, நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த வீடை கட்டினேனே, எரிச்சிட்டு போயிட்டாங்களே. ஐயோ வலிகளை நான் சும்மா விட மாட்டேன், அவ வீட்டுக்கு போய் நான் வச்சுக்கிறேன். என் வீடு போயிருச்சு. ஐயோ என் வீட்டை எரிச்சு விட்டு இப்படி ஓடுறாளுங்க, நான் சும்மா விட்டுருவேனா? என் வீட்டுக்கு நஷ்டஈடு வாங்காம விட மாட்டேன். ராணி, உங்க அண்ணி போன் பண்ணிக்கிட்டே இருக்கா, எப்போ ஊருக்கு வாரியன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமாண்டா, அவளும் பாவம், அனிதாவை வச்சு சமாளிக்கணும், நிற மாசமா வேற இருக்கா. அண்ணே, அன்னைக்கு எப்ப டேட் சொல்லிருக்காங்கண்ணே? நேத்து தான் ஆஸ்பத்திரி போனா போல, இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காமா. அந்த சமயபுரத்து மாரியம்மனோட அருளால நல்லபடியா குழந்தை பிறக்கணும் அம்மா. ஆமா, ஒரு வாரம் டைம் கொடுத்தாலும் முன்ன பின்ன ஆகும், பக்கத்துல ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். சரிம்மா, நாளைக்கு காலையிலே நாங்க கிளம்பிடுவோம்மா. சரிம்மா, ஆனா பூமாரியை தான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. அதானே, பூமாரியவே காணா, எங்கம்மா? அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிருக்காப்பா. இந்தா நான் வந்துட்டேன். என்ன மீட்டிங் போட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்கீங்க? என் பேத்தி வந்துட்டா. என் பேத்தி வந்த இடம் பூரா கலகலன்னு இருக்கும். ஏண்டி பூமாரி, போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, இப்பதான் வார? ஆமாம்மா, என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனாலே நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. ஏடி பூமாரி, நாளைக்கு அம்மாச்சியும் தாத்தாவும் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காடி. பூமாரி, நாங்க போன ஒரு வாரத்துல நீங்களும் வந்துருவீயம்மா. என்ன மச்சி சொல்றீங்க? நீங்க போனா நாங்க எப்படி வர முடியும்? உங்க அத்தைக்கு குழந்தை பிறக்க போகுது, அத பார்க்க நீங்க எப்படி வந்துதானே ஆகணும். என்னது, அத்தைக்கு குழந்தை பிறக்க போகுதா? ஐ ஜாலி, நான் அந்த குழந்தையை தூக்கிட்டு இடுப்புல வச்சுக்குவேனே. அம்மாச்சி, நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனேன்ல, அங்க உங்களை எல்லாரும் கேட்டாங்க. உங்களை பத்தி நான் சொன்னேன், எங்க அம்மாச்சி ரொம்ப நல்லவங்க, நான் கேக்குறது எல்லாம் வாங்கி தருவாங்கன்னு சொன்னேன் அம்மாச்சி. அப்படியா மக்களே, அம்மாச்சியை பத்தி எங்க சொன்னியா? உங்களை பத்தி சொல்ல சொல்ல என் ஃப்ரெண்டுக்கும் உங்களை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு அம்மாச்சி. அவ ஒரு நாள் வாரேன்னு சொல்லியிருக்கா. அப்படியா மக்களே, வரட்டுமா? உன் ஃப்ரெண்டை நானும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. பூமாரி, உன் ஃப்ரெண்டு பேரு என்னம்மா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சியானா, மீனா, நிம்மி, இந்த மூணு பேர் தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அம்மாச்சி. சரி மக்களே, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வாமா, நானும் பார்க்க ஆசையா இருக்கேன். ஆமா, நீங்க தான் நாளைக்கு ஊருக்கு போறீங்கல்ல, எப்படி அது உங்களை பார்க்கும்? ஆமால, சரி, இன்னொரு வாட்டி நாங்க ஊருக்கு வருவோம்ல, அப்ப கூட்டிட்டு வந்து காட்டு. சரி அம்மாச்சி. இங்க வந்து ஏதோ ஒரு வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன வாசனை அது? என்னடி சொல்ற? வாசனையா? எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியலையே. இல்லம்மா, இங்க தான் வாசனையா இருக்கு. வேணும்னா தாத்தாட்ட கேட்டு பாருங்க. அம்மாடி ராணி, நான் 2 பலாப்பழம் கொண்டு வந்தேன்ல, அது ஒரு பலாப்பழம் பழுத்துருச்சுமா, அதான் வாசனையா வருது. அதத்தான் பூமாரி சொல்றா போல இருக்கு. அம்மாச்சி, எனக்கு பலாப்பழம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. வெட்டி தாரீங்களா? உனக்கு இல்லாமலாமா? இந்தா வெட்டிருவோம். டேய், பழுத்துச்சுன்னு சொன்னீலடா ஒரு பழம், அதை வெட்டி பூமாரிக்கு கொடுடா. சரிம்மா. இது நம்ம தோட்ட
சரிம்மா. அப்படியாம்மா? சரி சரி. ராணி இந்தாம்மா. அண்ணே, அம்மா அப்பாக்கு வெட்டி கொடுங்கண்ணே. வேணாம்மா, நாங்க தான் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கோம், நீங்க சாப்பிடுங்கம்மா. ஆமாம்மா, பூமாரி சொன்ன மாதிரியே பழம் தேனா இனிக்குது. ஆமா, சரியான டேஸ்டா இருக்கு மாமா பலாப்பழம். அடுத்த வாட்டி வரும்போது எனக்கு கொண்டு வாங்க. சரிம்மா பூமாரி, உனக்கு இல்லாமையா? பூமாரி, நீங்க தான் ஊருக்கு வாரி இல்ல, உங்களுக்கு தேவையான பழத்தை நீங்க கார்ல வச்சு கொண்டு வந்துக்குங்க. சரி அம்மாச்சி. பூமாரி ஆசைப்படுவா, ஆனா சாப்பிட மாட்டா. இதே வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா பாருங்கம்மா. ஒரு பழத்தையே வெட்டி என்ன செய்யறதுன்னு தெரியல, இன்னொரு பழம் வேற வச்சிருக்கீங்க. அக்கம் பக்கத்துல தான் கொடுக்கணும். அதெல்லாம் யாருக்கும் கொடுக்க கூடாது, நம்மளே வச்சு சாப்பிடுவோம்மா. ஏடி, ஃபர்ஸ்ட் தட்டுல இருக்கிறத சாப்பிடுறீ, அதுக்குள்ள இன்னொரு பழத்துக்கு போயிட்டா. உங்களுக்கு ஆசை, ஆனா ஒண்ணும் மிஞ்ச முடியாது. நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு வச்சு தின்னேன். சரி சரி, நீ வச்சு வச்சு தின்னு, ஃபர்ஸ்ட் இந்த தட்டுல இருக்கிறத சாப்பிடு. இந்த அம்மா எல்லாருக்கும் கொடுக்கறதுல தான் குறிக்கோளா இருப்பாங்க. மகளுக்கு வேணுமே அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ராணி, பூமாரி எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் நீ யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கமா. சரிம்மா, இவளுக்கு ஆசைதான், ஆனா திங்க மாட்டா. இருந்தா வேஸ்டா தான் போகும். அதுக்கு 4 பேருக்காவது கொடுக்கலாம். சரிம்மா, எனக்கு அடுப்படியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். அம்மாச்சி, அம்மா இப்படித்தான் செய்வாங்க. நம்ம வீட்ல ஏதாச்சும் பொருள் இருந்தா 4 வீட்டுக்கு கொடுத்து காலி ஆக்கிடுவாங்க. நல்ல பழக்கம் தானம்மா. கெட்டு போய் கீழே கொட்டுறதுக்கு 4 பேருக்கு கொடுத்தா அவங்க வாழ்த்துவாங்கம்மா. என்ன இந்த அம்மாச்சி, அம்மாவை கண்டிப்பாகன்னு நினைச்சா இப்படி பேசுறாங்க? அது சரி, அம்மாவோட அம்மா தானே, இப்படித்தான் இருப்பாங்க. என்ன பூமாரி, அங்க தனியா பேசிக்கிட்டு இருக்க? இந்த அடுப்புல இட்லி வச்சு 1/4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வேக மாட்டேங்குது. நானும் பூமாரி அப்பாட்ட இந்த அடுப்பை மாத்திட்டாங்கன்னு கேக்குறேன், காது கொடுத்து கேட்க மாட்டாரு. நம்மளுக்கு அடுப்பை மாத்தி கொடுத்தாதானே அடுப்படி வேலையை முடிச்சிட்டு மித்த வேலையும் பார்க்க முடியும். ஆத்தாடி, ஒரு வழியா இட்லி வெந்துருச்சுப்பா. முதல்ல அம்மா அப்பாக்கு இட்லி எடுத்து வச்சு கொடுக்கணும். அவங்க வேற ஊருக்கு புறஞ்சிலிக்கிட்டு இருந்தாங்க. என்ன லட்சுமி, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? கிளம்புவோமா? ஆமாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். நான் எப்பயோ கிளம்பி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உங்க மயன் தான் கிளம்புறதுக்கு லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அம்மா அப்பா கிளம்பிட்டீங்களா? ஆமாமா. அப்பா இந்தாங்கப்பா, இட்லி சாப்பிடுங்க. எதுக்கு மக்களே நீ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க? நாங்க போற வழியில வாங்கி சாப்பிட்டுக்கோம்ல. இதுல என்னப்பா சிரமம் இருக்கு? ஊருக்கு போகும்போது வெறும் வயித்தோடயா போறது? இந்தாங்கப்பா, 2 இட்லி சாப்பிட்டுட்டு போங்க. குடு மக்களே. அம்மா, உங்களுக்கு 2 இட்லி எடுத்துட்டு வரேம்மா. இல்லம்மா ராணி, எனக்கு வேணாம். இட்லியை சாப்பிட்டுட்டு பஸ்ல ஏறினா கொமட்டிக்கிட்டு வருமா, அதனால எனக்கு வேணாம். அம்மா, அப்ப வெறும் வயித்தோடயா போவிய? பஸ் ஸ்டாண்டுக்கு போறப்ப ஒரு கலரை வாங்கி போட்டுக்கிறேம்மா. சரிம்மா. ராணி, பூமாரி எங்க? ஆளையே காணா. அவ குளிச்சுக்கிட்டு இருக்காம்மா. பூமாரி ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக வேகமா குளிச்சுட்டு கிளம்புறா போல இருக்கு. ஆமா, நல்லா சொன்னீங்க போங்க. இந்த ஊருக்கு போறீல்ல, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து உங்களை ஏத்தி விட்டுட்டு வரதுக்காக அவ கிளம்பிக்கிட்டு இருக்கா. ஆமா ராணி, அவ மட்டும் எப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு வருவா? அதெல்லாம் வேணாமா ராணி, வீட்லயே இருக்கட்டும், நாங்க போய்க்கிருவோம். நானும் எவ்வளவோ சொல்லிட்டேம்மா, கேட்க மாட்டா. நான் போவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காமா. அவங்க அப்பாட்ட நேத்தே சொல்லிட்டா போலமா. தாத்தா, அம்மாச்சி, மாமா எல்லாரும் ஊருக்கு போறாங்க, நான் போய் பசி ஏத்தி விடணும் அப்படின்னு அவங்க அப்பாட்ட நேத்தே சொல்லி வச்சுட்டாமா. அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாங்க, இப்ப வந்துருவாங்கம்மா. ஏமா ராணி, மாப்பிள்ளைக்கு இருக்கிற வேலையில இது வேறையா? நாங்க போய்க்கிற மாட்டோமா? இதுல என்னமா சிரமம் இருக்கு? அவங்க ஆபீஸ்ல பர்மிஷன் கேட்டுட்டு வருவாங்கம்மா. விடு லட்சுமி, பூமாரி ஆசைப்படுறா, வந்துட்டு போட்டுமே. அப்பா, உங்களுக்கு இன்னும் 2 இட்லி எடுத்துட்டு வரவாப்பா? வேணாமா, இதுவே போதும். சரிப்பா, சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. அண்ணனுக்கு போய் இட்லி வச்சு கொடுத்துட்டு வரேன். நம் 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 நம். இங்க பாரு லட்சுமி, பூமாரி அழுகாம இருக்கிறதே ஆச்சரியம்.
இதுல வேற நீ பஸ் ஸ்டாண்டுக்குலாம் வர வேணாம் அப்படின்னு சொன்னா அவ அழுவா. வந்துட்டு போட்டு விடுமா. இல்லைங்க, மாப்பிள்ளைக்கு தானே சிரமம், அதான் சொன்னேன். அத்தே மாமா கிளம்பிட்டீங்களா? வாங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள. பூ மாதிரி உங்களை போட்டு சிரமப்படுத்திக்கிட்டு இருக்கா. இதுல என்னத்தே சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தே. இட்லி சாப்பிடுங்க மாப்பிள்ள. இல்ல வேணாம் மாமா, நான் கேண்டீன்ல இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். கிளம்பிட்டியாமா? ஆமா மக்களே, நேத்தே சொன்னீல நீ, அதான் வந்துட்டேன். வாங்கங்க, சாப்பிடுறீங்களா? இல்ல ராணி, நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அம்மா, பேக் எடுத்து கார்ல வைக்கவாமா? சரி ராணி. உங்க அண்ணன் கிளம்பிட்டானா? கிளம்பிட்டாமா. சரி. அம்மா, நானும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரவாமா? அம்மா வேணாமா, அதான் மாப்பிள்ளை வராக, பூமாரி வாரா, அப்புறம் என்னம்மா? நீங்க ஊருக்கு போறத நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்குமா. இவ என்ன சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா, அதான் நீங்க ஒரு வாரம் கழிச்சு வந்துருவீங்க இல்லம்மா. சரி, நான் கிளம்பிட்டேன். சரி கிளம்புவோமாமா. சரிடா. அண்ணே, ஊருக்கு போனவன மறந்துடாம எனக்கு ஃபோன் பண்ணுங்க அண்ணே. சரிம்மா ராணி. அம்மாச்சி, ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் சென்று வந்துருங்க அம்மாச்சி. சரி மக்களே, அம்மா அப்பாவை தொந்தரவு பண்ணாம நல்ல பிள்ளையா இருக்கணும், சரியாம்மா? சரி அம்மாச்சி. நான் எங்க தொந்தரவு பண்றேன், அவங்க தான் படி படின்னு என்ன தொந்தரவு பண்றாங்க. மாப்பிள்ளை, பூமாரியை நல்லா பாத்துக்குங்க மாப்பிள்ளை. ராணிகிட்ட சொல்லுங்க, பூமாரி ஏதாச்சும் தப்பு பண்ணா அவளை அடிக்க வேணான்னு. பூமாரிட்ட பக்குவமா சொன்னா அவ கேட்டுக்குவா. சரி தே, நான் ராணிகிட்ட சொல்றேன். நீங்க பார்த்து ஊருக்கு போங்க. ஊருக்கு போனதும் எனக்கு மறந்துடாம ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நீங்க கவலைப்படாதீங்க மச்சான், பொழுது விடிகிறதுக்குள்ள நாங்க ஊருக்கு போயிருவோம். மாப்பிள்ள, சுதாவுக்கு இன்னும் ஒரு வாரத்துல குழந்தை பிறந்துரும் மாப்பிள்ள. அப்ப நீங்க, ராணி, பூமாரி எல்லாரும் வாங்க மாப்பிள்ள. சரிங்க தே, எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வாரேன் தே. அம்மா, பஸ்ல கண்டக்டரும் டிரைவரும் வந்துட்டாமா, பஸ் எடுத்துட்டு போறாங்க, வாங்க. சரிப்பா. பூமாரி போயிட்டு வரேம்மா. மாப்பிள்ள போயிட்டு வரேன் மாப்பிள்ள. சரி அம்மாச்சி. அம்மாச்சி, நான் ஊருக்கு வருவேன்னு அனிதாட்ட சொல்லிருங்க அம்மாச்சி. சரிம்மா சரிம்மா. சரி போயிட்டு வரோம் மச்சான், பார்த்து போங்க. சரி மச்சான். அம்மாடி பூமாரி, போயிட்டு வரோமா. சரி தாத்தா. பாய் அம்மாச்சி. பாய் பாய்மா.